அனைவருக்கும் வணக்கம். இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்ற நிறைய பேருக்கு வந்துட்டு எக்கோ எடுத்து பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கோ எடுத்து பார்க்கும்போது அதுல கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்னு, இஎஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30%க்கு கீழே இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நிறைய வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் 30%க்கு கீழே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஹார்ட் இருதயம் அப்படிங்கிறது வந்துட்டு சரியான விகிதத்தில் வந்துட்டு பம்ப் பண்ணி ரத்தத்தை வந்துட்டு அனுப்ப முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருதயம் வந்துட்டு சரியான முறையில் பம்ப் பண்ணி ரத்தத்தை அனுப்ப முடியல, மற்ற ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு அனுப்ப முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற ஆர்கன்ஸுமே மற்ற உறுப்புகளுமே வந்துட்டு பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு லிவரும் சேர்ந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிலிருபின் லெவலுமே ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஃபிராக்ஷன் வந்துட்டு ரொம்ப 30க்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ்ல ரெக்கவர் பண்ண முடியுமா? 30%க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதானா, அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஃபிராக்ஷன் வந்து 30%க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஒரு 6 to 7 monthsக்குள்ள வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண்டிஷனில் வந்து இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 28% தான் இருக்குது. கரெக்டாக 2022 எடுக்கும்போது 28% தான் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ இது ரொம்ப வந்து ஒரு சிவியரான ஸ்டேஜ் அப்படின்னு தான் அர்த்தம். பட் இருந்தாலும் ப்ராப்பரான டயக்னோசிஸ், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் அது மூலயமா வித்தின் எ இயர், ஒரு 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 54% வரைக்கும் நம்மளால் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கொண்டு வர முடியும். அப்போ இந்த அளவுக்கு இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருந்தாலே நம்மளுடைய ஹார்ட் வந்து ஓரளவுக்கு பிளட்டை வந்துட்டு பம்ப் பண்ண முடியும் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். இப்போ வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய கேஜி வந்து வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குட் ஃபார் ஹார்ட் அப்படின்னு பார்க்கும்போது மாதுளம்பழம் ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கணும். டெய்லியுமே ரெகுலராக வந்து மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கணும், இல்லை மாதுளம் பழமாவது சாப்பிடணும். டெய்லியுமே வந்துட்டு செம்பருத்தி ஜூஸாக குடிக்கணும், வெண்தாமரை டீ குடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனா அரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், செஸ்ட் பெயின்லாம் கொஞ்சம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். மருதம்பட்டை அரிஸ்டம் இது, அர்ஜுனா அரிஸ்டமும் டெய்லியுமே வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட நம்ம வெயிட் லாஸ் ஜர்னியோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோகால் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். இது கூட சேர்ந்து நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணுமோ அதுவும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.